கீரை கூட்டு எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் சிம்பிளாக. அதுக்கு ஹாஃப் கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மசூர் தால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையோட நான் கொஞ்சமாக மஞ்சள், ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கீரையை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன கீரைன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கீரைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனால் நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் ஸ்கூலுக்காக என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணணுன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா. ஸோ நான் இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். இதோட 2 தக்காளி பழத்தை வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதை இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு 4 விசில் வச்சுருங்க. 4 விசில் வச்சிங்கன்னா நம்ம கீரை நல்லா ரெடி ஆகிடும். நான் சைடில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா உருக்கிக்கோங்க. இதை நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ இது நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம அதில் 1 ஸ்பூன் போல் கடுகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கீரையை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ கீரை என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை நல்லா கடைஞ்சிடுறேன். ஓகேங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா கடைஞ்சிடுங்க. நான் உப்பு போடவே இல்லை. ஏன்னா நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா கீரை ரொம்ப கருப்பாக மாறிடும். அதனால் உப்பு கடைசியில் தான் நம்ம போடணும். ஸோ இப்போ நான் தாளித்ததை இதில் கொட்டிட்டேன். ஸோ நம்மளுக்கு கீரை ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸையும் பேக் பண்ணிடலாம். ஸோ நான் ரெடி பண்ணிட்டேன். கீரை சாதம், அதுக்கப்புறம் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் தயிர் சாதம், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரிக்காய். ஸோ இதுதான் இன்றைக்கோட மெனு. இந்த மெனு காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all.